రావాల్సిన కోరుచున్నాము. అట్లాగే నిండ్రి ఎంపీపీ దీపా జనార్దన్ గారిని రావాల్సిన కోరుచున్నాము. అట్లాగే పుత్తూరు ఎంపీపీ బుజ్జమ్మ గారిని వేదిక మీద అలంకరించడం కోరుచున్నాము. అట్లాగే మన ఎక్స్ స్టేట్ సాహిత్య అకాడమీ జేసీ గారిని వేదిక మీద రావాల్సిన కోరుచున్నాము. అట్లాగే మన నగరి కౌన్సిలర్ పిడి జ్యోతి భాస్కర్ గారిని వేదిక మీద రావాల్సిన కోరుచున్నాము. అట్లాగే మనం రావాల్సిన కోరుచున్నాము. అట్లాగే మన తేల్పు దగ్గర గారిని వేదిక మీద రావాల్సిన కోరుచున్నాము. இந்த தினம் இது மகளிரின் பெருமையை, அவர்கள் கடுமையான உழைப்பை, சமுதாயத்தில் அவர்கள் செய்யும் முக்கிய சேவைகளை கொண்டாடும் ஒரு சிறப்பு நாள். நமது நாட்டின் பல பேர் திறமையை, கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி வெற்றியை கொண்டாடியுள்ளனர். முதன்மையாக இந்திரா காந்தி அவர்கள் பாரதத்தின் முதல் பெண் பிரதமராக இருந்து தைரியத்துடன் நாட்டை வழிநடத்தி வந்தார். கல்பனா சாவ்லா விண்வெளிக்கு சென்று இந்திய மகளிர் திறமையை உலகிற்கு நிரூபித்தார். மேரி சோமாயன் போன்ற விளையாட்டு வீராங்கனைகள் விடாமுயற்சியால் உலகத்தை கவர்ந்தவர்களால் இருக்கிறார்கள். இவர்களை போன்ற வீராங்கனைகள் இருக்கிறார்கள். இதை பெண்களுக்கு பெருமைக்குரியதாகும். சிறந்த பட்டியல்கள், இந்த பெண்களுக்கு உண்டான சிறந்த பட்டியல்களில் மகளிர் பட்டியலில் ஆர்கே ரோஜா அம்மா அவர்களும் தனி இடம் பிடித்துள்ளார். முதலில் திரைப்படத்துறையில் பிரபலமாகி அரசியலுக்கு வந்து மகளிருக்கு சேவை செய்ய தொடர்கிறார். அவரது தைரியம், தெளிவு மற்றும் நம்பிக்கையான பெருமை அவரை தனித்துவமாக தலைவராக ஆக்கியது. சினிமா உலகில் பெரிய ரோஜா அம்மா அவர்களுக்கு இருந்தது. அரசியலுக்கு மக்கள் நம்பிக்கைக்கு பெற்றவர். மகளிர் முன்னேற்றத்திற்காக அவர் செய்யும் பணி அனைவருக்கும் பெரும் ஊக்கம் அளிக்கும். மகளிர் இங்கு எங்கு சென்றாலும் வெற்றி சேர்க்க செய்கிறவர் ஆர்கே ரோஜா அம்மா அவர்கள். அவர்கள் நமக்கு மிகவும் அதிகமான ஒத்துழைப்பு கொடுக்கிறதில் முதன்மை வகித்திருக்கிறார். அவருக்கு நாம் எப்போதும் நன்றி கடன்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன். ஆனாலும் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அம்மாவை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவோ நமக்கு இப்ப ஜெகன் அண்ணா பார்ட்டியில கூட சரி நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம செய்தாங்க. 18,000 வந்தது, அம்மா ஓடி அன்னத்தோடு நிறைய கொடுத்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற அரசியல் எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கலன்றது நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா அவங்க கொடுத்ததை நம்ம மறக்காம மறுபடியும் நம்ம அவங்களுக்காகவே நம்ம இருக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு கேட்டுக்கிறேன். நீங்க மேடம் நமக்கு எவ்வளவோ கொடுத்தாங்க. மேடத்தோட தைரியம் நம்மளுக்கு வரணும். அவங்கள ஒரு முன்மாதிரியா வச்சு நம்ம நடக்கணும்னு நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அதே இடத்துல வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ನಮ್ಮ మహిళలకంతా అంతర్జాతీయ మహిళా దినోత్సవ సందర్భంగా శుభాకాంక్షలు తెలియజేస్తున్నాను. ఇప్పుడు మన వరలక్ష్మి అక్క గారు చెప్పినట్టు 1945 నుంచి జరిగినవన్నీ చెప్పారు. కానీ మన అప్పటి నుంచి ఇప్పటి వరకు కూడా మన ఎవరిని దగ్గరుండి చూడలేదు, మనం విన్నాం మాత్రమే. కానీ మనం దగ్గరుండి చూసిందంతా మన ఒక రోజమ్మని. ఆమె దగ్గర నుంచి మనం అన్నీ చూసాము. ఆమె ఏం చేశారు, ఎట్లా ఏమనేది మన కోసం పోరాటాన్ని మనం గమనించాము. కాబట్టి మన మహిళలందరూ ఆమె అడుగుజాడలోనే ఉంటామని ఈ సభాముఖంగా తెలియజేసుకుంటాము. మరొకసారి అంతర్జాతీయ మహిళా దినోత్సవం. కానీ ఓకే.